ஹாய் காய்ஸ். கயல் சீரியல்ல அடுத்து என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, அந்த சிவா வேற குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மாவ தேடிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லூசு மாரி தேடிக்கிட்டு இருக்க. குழந்தைய குடுத்தவங்க வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருவேள அவங்க என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நெனச்சு, ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பத்தாததுக்கு அந்த கௌதம் வேற இப்ப வந்து இன்வால்வ் ஆகுறாரு. கண்டிப்பா வந்து கௌதம் இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டாரு. அது மட்டும் அந்த சிவா வந்து சக்திக்கு தெரிஞ்ச ஆளு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நிச்சயமா இத வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்க போகுது. ஆனா, அதுக்குள்ள சக்தி இந்த விஷயத்த வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ட்விஸ்ட்டா இருக்கு. நம்ம சக்தி சிவாவுக்கு ஃபோன் பண்றாங்க. தடவ ஃபோன் போகவே மாட்டேங்குது. எங்க போயிட்டான்னு தெரியலையே! குழந்தைய அம்மா கிட்ட குடுக்காம எங்க தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு புரியல. லூசு மாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுமே வந்து கோவப்பட்டு நம்ம சிவாவ தேடிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோன் போயிருது. நம்ம சிவா பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்றாரு. இந்த மாரி வந்து "ஏய் லூசு எங்க இருக்க நீ?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. "என்னங்க? எதுக்குங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஹாஸ்பிட்டல்லையா? எங்க இருக்க நீ? குழந்தைய கையில வச்சிருக்கியா? அவங்க கிட்ட இன்னும் ஒப்படைக்கலையா நீ?" அப்படின்னு கேட்க, "அட இல்லங்க. நான் இன்னும் அவங்க அம்மாவ தான் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி இப்போ நீ எங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி 3 ஃப்ளோர்ல இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. யாருக்குமே தெரியாம "அங்கேயே இரு. நான் உடனே கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து போவாங்க. இத சொல்லிட்டு நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, உடனே வந்து 3 ஃப்ளோருக்கு போறாங்க. ரொம்பவே கோவமா நம்ம சக்தி வர்றத பார்த்து சிவா வந்து, பக்கத்துல இருக்கிற அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி "உன் ஆளு என்னய்யா இவ்ளோ கோவமா வந்துகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, பக்கத்துல வந்து நம்ம சக்தி வந்து, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் நீ இந்த குழந்தைய வந்து குடுக்காம வந்து" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அட என்னங்க நீங்க வேற, குழந்தையோட அம்மா என்கிட்ட வந்து குழந்தைய வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. "இந்தா வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆனா, இப்போ வரைக்கும் அவங்க வரவே காணோம். அவங்க இங்க வருவாங்க, அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்ல, "ச்சே லூசு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நீ என்னடான்னா இங்க குழந்தையோட அம்மாவ தேடிக்கிட்டு இருக்க. அங்க என்னடான்னா அவங்க நீங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ கூப்பிட்டு வந்து வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, "ஐயய்யோ! என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தாங்க குழந்தைய என்கிட்ட குடுத்துட்டு போனாங்க. நான் எங்க இருந்துமே குழந்தைய எடுக்கல. வெளியில போயிட்டு உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள என் மேல இப்படி தப்பு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்ன உன்ன வச்சுக்கிட்டு என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப போலீஸ் வேற வரப்போகுது போல இருக்கு" அப்படின்னு சொல்ல, "இப்ப என்னங்க பண்றது?" அப்படிங்கிற மாரி 2 பேருமே வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்தி நம்ம சிவாவ இதுலருந்து காப்பாத்திருவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த குழந்தையோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் முழுக்க எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. என் குழந்தைய எங்கேயுமே வந்து காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேள அவங்க என் குழந்தைய தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே "கவலைப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது. உன் குழந்தைய கண்டுபிடிச்சுருவாங்க. தைரியமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? சிவா கிட்ட இருந்து எப்படி அந்த குழந்தைய வந்து நம்ம சக்தி அவங்க அம்மா கிட்ட குடுக்க போறாங்க? அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது. இப்போ சிவாவ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேள வந்து அந்த போலீஸ்காரங்கள்ல யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டாலோ, இல்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சிசிடிவில வந்து நம்ம யாரு சிசிடிவி கேமராவ செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிவா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போற மாரி அதில காமிச்சிருக்கும். "சார் இங்க பாருங்க சார், இந்த ஆளு ஒருத்தன் வந்து இந்த மாரி குழந்தைய தூக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, "அவன் எந்த ஃப்ளோர் அப்படின்னு உடனே செக் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, போலீஸையும் வந்து வர வச்சுருவாங்க. இந்த மாரி போலீஸ் வந்தவுடனே, "எங்க இது என்ன இங்க என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தையோட அம்மா வந்து, "இந்த மாதிரி நான் வந்து ஸ்கேன் எடுக்க போணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வெளிய நின்னுக்கிட்டு இருந்தாரு சார். அவர்கிட்ட குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. நான் உள்ள போயிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா நான் போனவுடனே திரும்பியும் வரும்போது குழந்தைய காணோம் சார். நான் ஹாஸ்பிட்டல் முழுக்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே அவர பார்க்க முடியல. குழந்தைய காணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவாங்க. இத கேட்ட அந்த போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏம்மா வெளியில ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றீங்க அப்படின்னா, கூட யாரையாவது கூட்டிட்டு வர மாட்டீங்களா? இப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட வந்து குழந்தைய குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இது என்னம்மா நம்புற மாரியா இருக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் நீங்க பண்றீங்க? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டுத்தனமா பண்ணிட்டு, அப்புறம் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருந்தா என்னம்மா அர்த்தம்? அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, சார் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். போனோனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் போனேன். அவர பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லவரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரும்மா, இப்பல்லாம் குழந்தை கடத்துறவங்க, புள்ள பிடிக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே நீட்டா, டீசென்ட்டா தாம்மா இருப்பாங்க. இவங்கலாம் இந்த வேலைய பார்ப்பாங்களா? அப்படின்னு இருக்கும். ஆனா, அவங்க தான் முக்கியமா அத பார்ப்பாங்க. என்னம்மா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த மாரி ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிட்டீங்களா? அவன எங்கேயாவது பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து வெளியில வராரு. சார் வாங்க சார். நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்ல, என்ன சார் உங்க ஹாஸ்பிட்டல்ல இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்க என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்ல, சார் ரொம்ப சாரி சார். இது வந்து
ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால நடந்தது. அவங்க சைட்ல தான் சார் நாங்க தப்பு சொல்லணும். இப்போ கூட நாங்க சிசிடிவிய செக் பண்ணிட்டோம். ஒரு ஒரு ஆள் வந்து குழந்தைய தூக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கான். அந்த ஆள வந்து நாங்க தேடிட்டு தான் சார் இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்கேயோ ஒரு இடத்துல தான் அவன் இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவிய போய் பார்க்குறாங்க. அதுல சிவாவ வந்து காட்டுறாங்க. இவன் தான் சார் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சரி அந்த ஆள் இப்ப எங்க இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்ல, பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல கூட இருந்த போலீஸ்காரங்க இந்த ஆள வந்து பார்த்துக்கோங்க. எங்க யாராவது புள்ளைய வச்சுட்டு நின்னாலும் உடனே அவங்கள புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, 3 ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி, சிவா அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல உள்ள ப்ரூஸ்லி 3 பேருமே நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க. சார் இதோ இங்கே தான் சார் இருக்காங்க ஒருத்தன் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, இத பார்த்தோனே நம்ம சக்தி வந்து, ஹே போலீஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயய்யோ! என்ன போலீஸ் வந்துட்டாங்க? நாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அப்படிங்கிற மாரி சொல்ல, ஐயோ சிங்கம் இங்க பாரு அவங்க வர்றத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மள புடிச்சு அடிச்சு துவைச்சுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல, ஏய் விட்றா நம்ம என்ன தப்புடா பண்ணோம்? அவங்க தான் குழந்தைய என்கிட்ட குடுத்துட்டு போனாங்க. நான் ஒண்ணும் குழந்தைய கடத்தலையே அப்படின்னு சொல்ல, இப்பலாம் நம்ம அத சொன்னா கேட்க மாட்டாங்க. நீ வா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவ கூட்டிட்டு அந்த ஆள் வந்து ஓட, சக்தி வந்து ஏய் குழந்தைய குடுத்துட்டு போடா, எங்கடா குழந்தையோட ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய வந்து இந்த குழந்தைய வந்து நீங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட கைய புடிச்சு இழுத்துட்டு போனாங்க. டேய் டேய் என்ன எதுக்குடா இழுத்துட்டு போற? நான் இந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸுடா அப்படின்னு சொல்ல, எப்படி இருந்தாலும் என்ன பிடிச்சாங்கன்னா, உன்னையும் தானே ஏதாவது பண்ணுவாங்க. வா நம்ம உடனே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஓடிடுறாங்க. ஸோ, இப்ப அந்த குழந்தைய வந்து உடனே வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட குடுத்துடுறாங்க. ரொம்ப நன்றி சார் என் குழந்தைய காப்பாத்தி குடுத்துட்டீங்க. ஆனா இந்த குழந்தைய யார் எடுத்தானோ அவன சும்மா மட்டும் விட்றாதீங்க. இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஸோ, கௌதம் கிட்ட வந்து என்ன சார் உங்க ஹாஸ்பிட்டல்ல இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதா? இத நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயோ! சார் இது கண்டிப்பா வந்து எங்க சைட்ல எந்த தப்பும் கிடையாது. எப்பயுமே பேஷண்ட்டா வர்றவங்க வந்து கூட ஒரு ஆள கூட்டிட்டு வரணும். யாரையுமே நம்பி இப்படி பேக்கையோ, இல்ல குழந்தையையோ குடுக்குறது அவங்க தப்பு தானே சார் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதெல்லாம் வந்து ஓகே தான் மேடம். அதெல்லாம் ஓகே தான் சார். பட் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யார் உள்ள வராங்க, யார் என்ன போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கவனிக்கணும் சார். அது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்ல, சார் நான் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம பார்த்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆள் யாரு என்ன அப்படிங்கிறத நாங்களே கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லிர்றாங்க. ஸோ, அதனால போலீஸ்காரங்க வந்து எதுவுமே வந்து பண்ணாம போயிர்றாங்க. அண்ட் சிவாவ கண்டிப்பா வந்து தேடணும் அப்படிங்கிற மாரி முடிவு பண்றாங்க. ஏன்னா, அவன் தான் குழந்தைய கடத்துனான் அப்படிங்கிற மாரி. ஸோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் சக்திய கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா வெளில வந்து ஓடிருவாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், ஏய் கைய விடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம என்ன நீ இழுத்துட்டு ஓடி வர்ற? நீ என்ன லூசா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அட என்னங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் அவங்க குடுத்த குழந்தைய கையில தான் வச்சிருந்தேன். இத்தனைக்கும் குழந்தையோட அம்மாவ காணோம்னு சொல்லிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க நடந்து நடந்து தேடினது தாங்க மிச்சம். ஆனா அவங்க என்னடான்னா, நான் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு என் மேல தப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்காக நீ போலீஸ பார்த்தோனே இப்படி ஓடுறியே! அதுவும் கூட பத்தாததுக்கு என்னைய வேற கூட்டிட்டு ஓடி வந்துட்டியே! இப்ப போலீஸ் வந்து உன் கூட சேர்ந்து என்னையும் தானே வந்து கேட்பாங்க. நானும் அப்ப குழந்தைய திருடினவள் ஆயிறாதா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அட என்னங்க நீங்க இப்படியெல்லாம் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எதுக்கு அந்த தப்பு பண்ணோமா? சொல்லணும் அப்படின்னா, குழந்தைய என்கிட்ட குடுத்தவங்க மேல தான் தப்பு. அவங்க கூட ஆள் யாராவது வந்திருக்கணும். அத விட்டுட்டு யாருன்னே தெரியாது என்கிட்ட குழந்தைய குடுத்துட்டு, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போயிட்டு வருவாங்களா? நான் பத்திரமா தானே பார்த்துருந்தேன். என்ன தூக்கிட்டு ஓடவா செஞ்சுட்டேன்? என் பக்கம் உள்ள நியாயத்த அவங்க கேட்காம, அவங்க பாட்டுக்கு என்னமோ ஒண்ணு யோசிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சக்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போலீஸ் வந்தா நம்ம என்ன பண்றது? 2 பேரும் சேர்ந்து தான் மாட்டப் போறோம் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கயல் சீரியல்ல நடக்குது. ஏற்கனவே எழில காப்பாத்த முடியாம ஒரு ட்ராக் போய்க்கிட்டு இருந்தாலும், சக்தி, சிவா இவங்களோட ட்ராக் இன்னொரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.